ரிச் டேட் புவர் டேட். இந்த புக்ல இருக்கிற மொத்த ஸ்டோரியுமே படிச்சு உங்களோட டைம் 1 மணி நேரத்தையும் 1.5 மணி நேரத்தையும் நான் வேஸ்ட் பண்ண போறது இல்லை. இந்த புக்ல வந்து 9 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 9 சாப்டர்ஸ்ல இருந்து ஒரு 14 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 14 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸுமே நமக்கு ரொம்ப 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 தேவையான லெசன்ஸ். இது நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு லெசனை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெசன் 1, ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, தே மேக் மணி ஒர்க் ஃபார் தெம். நீங்க காசுக்காக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் திங்க் பண்ணும். பட் இதுவே நீங்க டிஃப்ரெண்டா ரிச் மேன் மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு டிஃப்ரெண்டா பார்ப்பீங்க. நீங்க ரிச் பீப்புள் எல்லாருமே பாருங்க, அவங்க வந்து அவங்களோட அசெட் காலமை வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அசெட் காலம்ல இருக்கக்கூடிய ஒரு அசெட்டுமே அவங்களுக்கு எம்ப்ளாயி மாதிரி, அது இவங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்க ஏர்ன் பண்ற மணியை அகெயின் அவங்களோட வெஞ்சர்ஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ற மணி அவங்களோட வெல்த்தை க்ரோ பண்றதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். ரெண்டாவது லெசன், நம்மள நிறைய பேரோட லைஃப் வந்து இந்த 2 எமோஷன் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்னு ஃபியர், பயம். ரெண்டாவது கிரீட், பேராசெட். அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள வந்து ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனையே வந்து ஸ்டாப் பண்ணிடும். இந்த பயம் வந்து நம்மள வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுலயே நம்மள அப்படியே அடக்கி வச்சிடும். நம்மள அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண விடாது. ரெண்டாவது கிரீட், பேராசை. கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமா ரிச் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குயிக்கா பணம் வர்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா வந்து யாரோ சொல்றாங்க இங்க நீ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா நீ நாளைக்கே வந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய் வரும், 1 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மொத்தமா அந்த காசு போயிடும். இந்த 2 விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். லெசன் 3, acquire assets not liabilities. சொத்துக்களை வாங்குறதுக்கு பாருங்க, செலவுகளை வாங்குறதுக்கு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட லைபிலிட்டிஸ்ல செலவு பண்றதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும். எல்லாமே வந்து லைபிலிட்டிஸை வாங்கிட்டு அதை நம்ம அசெட்னு நினைச்சுக்கிறோம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சேலரி எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய பெரிய காரு, பைக்கு, நல்ல ஒரு கிராண்டான ஒரு வீடு, எல்லாத்துலயுமே செலவு, கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா இது எதுவுமே வந்து உங்களோட அசெட் கிடையாது. ஏன்னா அசெட்ன்றது உங்களோட பாக்கெட்டுக்கு காசை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். லைபிலிட்டிஸ் அப்படின்றது உங்க பாக்கெட்ல இருக்க காசை வெளியில எடுத்துட்டு போற விஷயம். அதனாலதான் ரிச் பீப்புள் எல்லாருமே அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அசெட்ல இருந்து வரக்கூடிய காசை வச்சுதான் அவங்களோட லக்ஸரிஸை பில்ட் பண்ணுவாங்க. நீங்களுமே உங்களோட லக்ஸரிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, அண்ட் தென் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. லெசன் 4, ரிமெம்பர் த கிஸ் பிரின்சிபல். கிஸ் அப்படின்னா கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்டூபிட். நீங்க வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு பிளான் பண்ணிட்டீங்க, ஓகேப்பா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாதீங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிரியேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எவ்வளவு வருது அப்படின்றத பத்தி திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அசெட்ஸ் உங்களோட பாக்கெட்டுக்கு காசை எடுத்துட்டு வரும், லைபிலிட்டிஸ் உங்க பாக்கெட்ல இருக்க காசை வெளியில எடுத்துட்டு போயிடும். So make it simple. Fifth lesson, know the difference between assets and liabilities. அசெட் அப்படின்றது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு காசை எடுத்துட்டு வருதோ அது எல்லாமே அசெட்ஸ். எந்த விஷயம்லாம் உங்க கையில இருக்கிற காசை நீங்க போடுறீங்களோ அது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ். நம்மள நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சொந்த வீடு வாங்குறத வந்து அசெட் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நானும் கொண்டுதான். ஆனா இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்ல ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு அசெட் வந்து உனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அதுதான் அசெட். சோ இப்ப நீ ஒரு வீடு வாங்குற, அதை நீ ரெண்டுக்கு விட்டு அதன் மூலியமா உனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அசெட். இல்ல அந்த வீட்டுல நீ தான் இருக்க, ஒரு 4 பெட்ரூம் வீடு வாங்கியிருக்க, ஆனா நீ வந்து ஒரு பெட்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, மிச்சம் 3 சும்மா தான் இருக்கு அப்படின்னா அது ஒரு லைபிலிட்டிஸ் தான். பெட்டர் நீங்க வந்து ஒரு பெரிய வீடா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வந்து நீங்க ரெண்டுக்கு விட்டு அதுல இருந்து நீங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண பார்க்கலாம். இதுதான் அசெட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ். 6th லெசன், டோன்ட் பி ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட். நம்ம வந்து பயங்கர ஸ்கூல் டாப்பரா இருப்போம், காலேஜ் டாப்பரா இருப்போம், நம்மளோட மார்க்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும், நல்ல ஒரு வேலையில இருப்போம். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்மளோட ஃபினான்ஸை, பர்சனல் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்மளாம் தான் ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட். இருக்கக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ வந்து இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம தான் ஸ்டெப் எடுத்து இதை கத்துக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற காசு எங்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பிளஸ் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க சம்பாதிக்கிற காசை எப்படி சேவ் பண்றீங்க அப்படின்றத பிளான் பண்ணணும். நீங்க இதுக்காக தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கெல்லாம் வரக்கூடிய நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு வர்றது கிடையாது. நமக்கு அந்த ஃபினான்ஷியல் திங்ஸை, நம்ம காசு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாத
ஒரே காரணத்தினால மட்டும்தான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது. மணியை விட இந்த பினான்சியல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாரன் பஃபெட் எடுத்தீங்க அப்படின்னா அவரோட பினான்சியல் லிட்ரஸி தான் அவருக்கு பேஸ்மெண்டா இருந்து அவர் இந்த அளவு டாப் இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். லெசன் 7, இன்க்ரீஸ் யுவர் வெல்த். உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை கால்குலேட் பண்ணுங்க. அந்த காசை வச்சு உங்களால எத்தனை மாசம் எத்தனை வருஷம் மத்தவங்க கிட்ட இருந்து காசை எதிர்பார்க்காம வாழ முடியும் அப்படின்ட்டு. ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச் கிட்ட வந்து ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 crore ஆனா வந்து அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் போயிடுது அப்படின்னா அவங்களால 10 மாசத்துக்கு தான் வாழ முடியும். ஆனா வெல்த் அப்படின்றது நீங்க உங்களோட கடைசி காலகட்டம் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம யார்கிட்ட இருந்தும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வெல்த்தை பில்ட் பண்றதுதான் ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். லெசன் 8, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைட்ல பார்ட் டைம் ஜாபா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஏதாவது சேல் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி யூடியூப் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு பிசினஸ் ஸ்டாண்டர்டா ரன் ஆகுற வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெயின் வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு. உங்களோட டைமை நீங்க எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், இங்க இருந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எல்லாமே கம்மி பண்ணி உங்களோட பிசினஸ் ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை எப்படி க்ரோ பண்றது அப்படின்ற ஐடியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லெசன் 9, ட்ரெயின் யுவர் மைண்ட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அசெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் தான். நம்மள முக்காவாசி பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்ணால பார்ப்போம். ஆனா உங்களோட மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க மைண்டால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு மக்களுக்காக. அந்த மக்களுக்கே தெரியாது இது அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு. ஏன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி என்விஷன் பண்ணி அவர் மைண்ட்ல திங்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாரு. அது மூலியமா தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காரு. சோ கான்சென்ட்ரேட் ஆன் ட்ரைனிங் யுவர் மைண்ட். லெசன் 10, லேர்ன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், இல்ல நீங்க வந்து உங்களோட ஃபினான்ஷியல் எஜுகேஷனை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் வந்து நம்பர்ஸை எப்படி ரீட் பண்றது. நீங்க ஒரு எம்பையரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அக்கௌண்டிங் தான் பேஸ். ப்ராஃபிட்ல போதா லாஸ்ல போதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி கத்துப்பீங்க. ரெண்டாவது இன்வெஸ்டிங். நீங்க சம்பாதிக்கிற காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் ட்ரிபிள் ஆக்கலாம் அப்படின்றத அதுல கத்துக்கலாம். மூணாவது மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் மூலியமா நீங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி கத்துப்பீங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்ஸ் லா. டாக்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற காசை எப்படி மொத்தமா உங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டு கவர்மெண்ட். சோ இந்த 4 விஷயத்தை பத்தியும் எப்படியாவது பேசிக்காவது கத்துக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. லெசன் 11, ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் எவ்ரிவன் மிஸ்ட். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க கண்ணில் பார்க்க முடியாது, மைண்டால தான் பார்க்க முடியும். இதை கத்துக்கிறது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இதை பிராக்டிஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்பிஎன்பியோட ஃபவுண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஸ்பேர் ரூமை இப்ப ஒரு குளோபல் பிசினஸா மாத்திருக்காரு. சோ உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க, என்விஷன் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. உங்களோட சக்சஸ் இப்படிதான் இருக்கும், உங்களோட கோல் இதுதான் அப்படின்ட்டு என்விஷன் பண்ணுங்க. அது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். லெசன் 12, லேர்ன் டு மேனேஜ் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரிஸ்க் கிடையாது, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ரிஸ்க். நம்மளோட ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் எஜுகேஷன் இல்ல இந்த பினான்ஸை பத்தி எதுவுமே நமக்கு பெருசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் காசு சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனா அதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ பினான்ஸ் பத்தியான உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லெசன் 13, லேர்ன் மேனேஜ்மெண்ட். ஒரு பிசினஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல 3 முக்கியமான விஷயம்: கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், பீப்பிள் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். இந்த 3 விஷயத்திலுமே நீங்க வந்து ஒரு ப்ரோவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட ஒரு சின்ன பிசினஸா இருக்கட்டும் பெரிய பிசினஸா இருக்கட்டும் எப்படிப்பட்ட பிசினஸையுமே உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும். லெசன் 14, மேனேஜ் ஃபியர். ஃபெயிலியர் இன்ஸ்பைர்ஸ் வின்னர்ஸ், ஃபெயிலியர் டிஃபீட்ஸ் லூசர்ஸ். இப்ப இருக்கக்கூடிய முக்காவாசி பில்லியனியர் யாருமே ஃபெயிலியரை பார்க்காம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த ஃபெயிலியர்ல இருந்து நல்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணாம அவங்களோட பிசினஸை இப்போ ஒரு சக்சஸான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்களுமே ஃபெயிலியரை பத்தி பயப்படாம அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றத நினைச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் முடியும். இப்ப நான் சொன்ன இந்த 14 லெசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு பினான்சியல் நாலேஜோ இல்ல நீங்க உங்களோட பினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ தான். பட் இது ஒரு இன்டெப்த் கான்செப்ட் கிடையாது. அப்படி உங்களுக்கு இன்டெப்த் கான்செப்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்காக ஒரு டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்காக நான் மேக் பண்றேன். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மள நிறைய பேர் வந்து டெட்ல வந்து ரொம்ப மூழ்கி போய் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனை சரியா மேனேஜ் பண்ண முடியாம இருக்கும். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நான் டெப்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நான் கவர் பண்றேன். டாப் டெப்ட் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் புக் ஆல் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் மணி மேக் ஓவர். அந்த புக்கை படிக்கும் போது எனக்கே வந்து புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குதோ அது அந்த புக்ல எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் அதை பத்தியான ஒரு டீடைல்டு வீடியோ நான் வந்து மேக் பண்றேன். கண்டிப்பா அதுல இருக்கிற மாதிரி உங்க டெப்டை நீங்க மேனேஜ் பண்ணுங்க, உங்களோட கடனை
சீக்கிரமா அடைச்சிட்டு நீங்க உங்களோட சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்லைனா அதுக்கான ஒரு டீடைல் வீடியோவை நான் வந்து உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ so much for watching. Keep supporting me. Bye bye.